அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது நவம்பர் மாத ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை இந்த 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்துல கிரகங்களின் நிலைகள் எப்படின்னு பார்த்துக்கலாம். அக்டோபர் மாதத்துல குரு பகவான் 19ஆம் தேதி கடகம் ராசிக்கு வந்துட்டாரு. ஸோ கடகம் ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம். ஸோ அது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்பு கிரகமான குரு பகவான் அங்கே உச்சமாகிறார். அதே போல சிம்ம ராசியில பார்த்தீங்கன்னா கேது பகவான் சிம்மம், அதாவது சூரியன் 16ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஐப்பசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில சூரியன் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு சூரியன் வந்தாரு. அதே போல சுக்கிரன் நீச்சமாக இருந்த சுக்கிரன் 4ஆம் தேதி, அதாவது நவம்பர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதனோட இணைகிறார், ஆட்சி பெறுகிறார். அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பகவான் ஆட்சி, சுக்கிர பகவான் ஆட்சி, செவ்வாய் சூரியன் நட்பு, இதனால ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் ராசியில இருக்கிறாரு. ஸோ இப்போ அந்த ராகு பகவான் எங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதே கும்பம் ராசியில தான் இருக்காரு. இதை வைத்து நம்ம மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொதுவான ஒரு ஜெனரல் பார்க்கலாங்க. குறிப்பா மகரம் ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே காலபுருஷ 10ஆம் இடம் கர்மஸ்தானம், அதிபதி சனி பகவான் எல்லாமே நமக்கு தெரியும் தான். ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒரு 7.5 வருஷமா படாத பாடு, கஷ்டத்துல ஓவர் விளிம்புல அப்படிங்கிறது இவ்வளவுதாங்க இல்லைங்க, அவ்வளவு பாடுபட்டாச்சு. நீங்க என்ன ஜோசின்னு சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இனிமே அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 சனி உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா தற்சமயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் பக்ரமா இருக்கிறாரு. சோ உங்களுடைய ஜாதகத்துல பக்ரமாக இருந்தால் இது நல்லா பெனிஃபிட், நல்ல ஒரு நன்மைகள் லாபங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசுகின்ற வார்த்தைகளில கொஞ்சம் தெளிவு இருக்கணுங்க, கவனம் இருக்கணும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யம், பரஸ்பரம், அன்பு, சந்தோஷம் எல்லாமே இருக்கும். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தைகளை நம்ம பேசி குடும்பத்துல ஒரு சின்ன சலசலப்புகள், வாக்குவாதங்கள் வர இந்த ராகு பகவான் தூண்டுவோம், சரிங்களா? அதே சமயம் சனி தசை ராகு புத்தி, ராகு தசை சனி புத்தி இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா வருமானம் வருமா, அற்புதமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரனுக்கு, அதாவது மகரம் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வரவுகள் சூப்பரா இருக்குங்க. குடும்பத்துல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போகணும். அதே சமயம் இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட, கால்சியம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல மகரம் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம் 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சமசப்தமாக கடகம் ராசியில குரு பகவான் உச்சம், அதாவது நல்ல ஒரு பலம் பொருத்திய அமைப்புல குரு பகவானாக வீட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அதனுடைய பார்வைகள் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா மகரம் ராசி மேலே படுதுங்க. இந்த மாதத்துல ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு காரியத்துக்காக அணுகுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது முழு வெற்றிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான, ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லலாம். அந்த குரு 7ஆம் இடத்தை தூண்டி விடுது. அதாவது அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கரியெல்லாம் அந்த திரியில இருக்கும், அதை தூண்டி விட்டு மீண்டும் பிரகாசமாக அந்த விளக்கு எரியுது இல்லையா, அந்த மாதிரி தூண்டி விடக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்கிறாரு. இது வரைக்கும் நம்ம எந்த சப்ஜெக்ட் மாணவர்களா இருந்தா கொஞ்சம் படிப்புல ஒரு அப்படி இப்படி கொஞ்சம் மந்த நிலை, அப்படி சோர்வு, தயக்கம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த டைம் பாத்தீங்கன்னா அதை தூண்டி விடுவாரு. ஏன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு 12, 11ஆம் இடத்தையும் பாக்குறாருங்க. சோ 12, 11 அப்படிங்கிறது லாபம் தான். இவ்வளவு நாள் நீங்க உழைத்த உழைப்புக்கு கரெக்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, லாபம் கிடைக்கல, நன்மை கிடைக்கல அப்படின்னு மனசுக்குள்ள வெம்பிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரு, சூரியன் இருக்கிறாரு. சோ 5ஆம் பூர்வ புண்ணியங்கள் அப்படிங்கிறது வலுப்பெறுது அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அதே சமயம் அதனுடைய பார்வை 5 மட்டும் இல்ல, உங்களுக்கு 7, 8, 9 உங்களுடைய ராசிநாதனையே பாக்குறாருங்க. சோ ஏன்னா படிப்புக்காக சொல்றதுதான் நான் வந்தேன். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது படிப்பு, வேலை,
அரசு வேலை அப்படிங்கிறது சூரியன் செவ்வாய் தான். சரிங்களா? குறிப்பா இந்த மெடிசன் துறையில இருக்கிறவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வருது. அதை கணக்கச்சிதமாக நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னா சனி பகவான் வேலையை கொடுக்குறாரு, 5ஆம் இடத்துடைய பார்வைகள் கிடைக்குது, படிப்பீங்க, ஒரு அரசு தேர்வுக்காக முயற்சி பண்ண போறீங்க, அதுல உங்களுக்கு வெற்றிகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி, அதாவது உங்களுடைய 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சூரியன், 10ஆம் இடத்து அதிபதி இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல நீச்சமா இருந்தாரு. சரிங்களா? அது பலனற்று அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம். இருந்தாலும் புதனுடைய அமைப்பை பொறுத்து நீச பங்க ராஜயோகம், ஏன்னா பரிவர்த்தனை யோகத்துல இருந்தார். புதன் சுக்கிரனுடைய வீட்டிலையும் சுக்கிரன் புதனோட வீட்டிலையும் இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஆட்சி படம் அப்படின்னு சொல்லலாம். சோ அது முழுமையான ஒரு திருப்தி இருக்கா, முழுமையான ஒரு அமைப்பு நன்மைகள் இருக்கா அப்படிங்கிறது இல்ல. தற்சமயம் சுக்கிரன் அவரோட வீட்டுல ஆட்சியாக இருக்கிறாரு. கூட 9ஆம் அதிபதி தர்மாதிபதினு சொல்லுவாங்க. 9, 10ஆம் அதிபதி கூடி இருக்கிறது அப்படிங்கிறது மகரம் ராசிகளுக்கு அற்புதமான ஒரு அமைப்பு. நீங்க எந்த வேலை இருந்தாலும் எந்த காரியம் எடுத்தாலும் நீங்க அதை சக்சஸ்ஃபுல்லா வரக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கு. ஏன்னா 9ஆம் அதிபதி புதனும் சுக்கிரன் 4ஆம் தேதி வந்தாரு. கூடி இருப்பது தர்ம கர்ம அதிபதியோட அமைப்பு, நன்மைகள் உங்களுக்கு சூப்பரா காத்திருக்குது. அது மட்டும் இல்ல, குரு சனி மேல பார்வை ரொம்ப, அதாவது சனி குரு கடகம் ராசியில இருந்த குரு பகவான் சனியை பார்க்கிறாரு. அவர் யாரு? 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல பார்க்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் படு பயங்கரமா இருக்குங்க. ஏதாவது பண்ணி நம்ம ஒரு அரசு வேலையை வாங்கணும், அல்லது நம்ம ப்ரமோஷனுக்காக நம்ம முயற்சி பண்ணணும், வேலையில இருக்கிறவங்க நல்ல ஒரு பதவி உயர்வு, மேலதிகாரிகளிடம் நல்ல இணக்கமாக பேசுவது, இளைய சகோதர சகோதரர்களுடைய சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அத குருவின் பார்வை மகரம் ராசி மேல விழுவதுனால அதை கரெக்டா நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறீங்க. இந்த ராகு கேது பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 8ஆம் இடத்துல கேது பகவான் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அந்த சில நேரத்துல சலிப்பு சோம்பலுத்தன்மை. ஏன்னா 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறார். சரிங்களா? அந்த வீட்டின் அதிபதி எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாம். வீட்டின் அதிபதி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கிறது, லாபங்களை கொடுக்கிறது, நல்ல வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. அந்த பிளேஸ்ல தான் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. சரிங்களா? சில பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணத்துல ஒரு தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிற இருந்தாலும் அந்த 11ஆம் இடத்து அதிபதி அந்த வீட்டுல ஆட்சியாக இருக்கிறதுனால அதுல நல்ல ஒரு கம்யூனிகேஷன், அதாவது புரிந்துணர்வு, பேசி நீங்க ஒரு நன்மைகளை ஏற்படுத்த முடியும். குடும்பத்துல ஒரு பேர், அது கெட்ட பேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாம நீங்க கொண்டு போகலாம். இந்த சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு உதவுது. கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஹெல்த்ல கவனம் பார்த்துங்க. குறிப்பா செவ்வாய் ஆட்சி சூரியன் இந்த பல்லு, கண்ணு, இந்த மாதிரி விஷயங்கள்ல, நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல, பிளட் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்தோம்னா ஹைஜீனிக்கான உணவு வகைகள், காய்கறி, கீரை வகைகளை எடுத்துக்கொள்வது. ஏன்னா நீர்ச்சத்து அப்படிங்கிறது கொஞ்சம் குறைந்து போகிற மாதிரி அமைப்பு தான் இருக்கு. ஸோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நீங்க மகராசிகள் முயற்சி பண்ணுங்க. குறிப்பா கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு பொன்னான ஒரு அமைப்பையும் பொன்னான எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பையும் கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான் நான் சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கிற கிரகங்களின் அமைப்பை வச்சு நீங்க உங்களுடைய ஃபுல் கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம். இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கு, நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம் இருக்கேன், இது நடக்குமா அப்படிங்கிறத நீங்க தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி விருப்பம் தான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ண மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கு கட்டண முயற்சி பார்த்துக்கலாம். நன்றி.